ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 12/4/24 பாபா தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே பாப் கா பியார் தோ சபி பச்சோ சே ஹே. இனிமையான குழந்தைகளே, பாபாவிற்கு அன்பு எல்லா குழந்தைகள் மீதும் இருக்குது. லேக்கின் ஆனால் जो बाप की राय को फौरन मान लेते हैं उनकी कशिश होती है. எல்லா குழந்தைகள் மீது அன்பு இருக்குது. ஆனால் எந்த குழந்தைகள் பாபாவுடைய வழியை உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றனரோ அவர்கள் மீது பாபாவுக்கு ஒரு ஈர்ப்பு என்பது இருக்குது. அவங்க பாபாவை ஈர்க்கிறாங்க. குண்வான் பச்சே பியார் கிஞ்ச்தே ஹே. குணம் நிறைந்த குழந்தைகளுடைய அன்பு பாபாவை ஈர்க்கிறது. குணமான குழந்தைகளுடைய அன்பு பாபாவே இழுக்குது. அதனால் பாபாவுக்கு எல்லா குழந்தைங்க மேலே அன்பு இருக்குது. ஆனால் பாபா அன்பு வைக்கிறார், அது வேற. அவரை மீறி எந்த குழந்தை மேலே அன்பு போகுது? அவர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை யார் ஏற்றுக்கொண்டு, அது மட்டும் இல்லை, எந்த குழந்தைகள் குணவானாக இருக்காங்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய அன்பு அவருக்கு ஈர்க்கிறது. பிரஷன் பாப்னே கவுன்சி கான்ட்ராக்ட் உட்டாயா ஹே. பாபா எந்த ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துள்ளார்? ஒப்பந்தம் பண்ணிப்பாங்களே, அந்தமாரி இதை நீ செய், இதை நான் செய்கிறேன், அப்படி பாபா எந்த ஒப்பந்தம் எடுத்திருக்கார்? பதில், सभी को गुल गुल फूल बनाकर वापस ले जाने का कॉन्ट्रैक्ट एक बाबा का है. அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்திருக்கார் பாபா. ஒவ்வொரு குழந்தைகளையும், அனைத்து குழந்தைகளையும் அழகான ரோஜா புஷ்பமாக்கி என்னோட அழைத்து செல்வேன். பாருங்க, பாபா தன்னோட அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு ஒப்பந்தம் எடுத்திருக்கார். बाप जैसा कॉन्ट्रैक्टर दुनिया में और कोई नहीं है. பாபா போல கான்ட்ராக்டர் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. வகி சர்வகி சத்கதி கர்னே ஆத்தே ஹே. அவரே அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்காகவே வந்துள்ளார். பாப் சர்வீஸ் கே பினா ரஹ்னா சகே. சேவையின்றி பாபாவில் இருக்க முடியாது. பச்சோं को भी सर्विस का सबूत देना है. குழந்தைகளும் சேவைக்கான நிரூபணத்தை காண்பிக்க வேண்டும். சுனா அன்சுனா நஹி கர்னா ஹே. பாபா சொல்வதை கேட்டும் கேட்காமல் கவனக்குறைவாக விட்டுடாதீங்க. உங்கள் மேலே கருணை காட்டுங்க. பாபா சொல்கிறத நல்ல 2 காதுகளால் உள்வாங்கிக்கணும். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக சொல்கிறாரோ இதெல்லாம் உள்வாங்கணும். ओम शांति. रूहानी बाप रूहानी बच्चों को समझाते, बच्चे अपने को आत्मा समझकर बैठो. ஆன்மீக பாபா ஆன்மீக குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருக்கார், குழந்தைகளே தன்னைத்தானே ஆத்மான்னு புரிஞ்சு உட்காருங்க. एक बाबा ही समझाते और कोई मनुष्य किसको समझा न सके. ஆத்மான்னு புரிந்து அமர்ந்து பாட கேளுங்க அப்படிங்கிற இந்த ஒரு கல்வியை பாபாவை தவிர எந்த மனிதனாலும் புரிய வைக்கவே முடியாது. अपने को आत्मा समझो 5000 वर्ष की बाद பாபா ही आकर सिखलाते. தன்னை ஆத்மான்னு புரிந்து கொள்ளுங்கள்ங்கிற இந்த செய்தியை 5000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பாபா கற்றுத்தரார். ஏபி தும் பச்சே ஹி ஜான்தே ஹோ. 5000 வருஷம் கழிச்சு பாபா இப்போ சொல்லி கொடுக்குறாருங்கிற விஷயத்த நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க. கிஸ்கோ பி பத்தா நை கி புருஷோத்தம் சங்கம் யுகம். மற்றவங்களுக்கெல்லாம் இது புரியாது, புருஷோத்தம சங்கம யுகம் இதுன்னு. தும் பச்சோं को याद रहे कि हम पुरुषोत्तम संगम युग पर हैं. குழந்தைகளுக்குத்தான் நினைவு இருந்து கொண்டே இருக்குது, இது புருஷோத்தம சங்கம யுகம், இதில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எஹ்பி மன்மனா பௌஹி ஹே. புருஷோத்தம சங்கம யுகத்தில் நான் இருக்கின்றேன் என்ற நினைவு கூட மன்மனா பவ என்ற நினைவாகி விடுகிறது. பாப் கேத்தே ஹே முझे याद करो.
क्योंकि अब वापस जाना है. பாபா கூறுகின்றார், என்னை நினைங்க, அப்பதான் வீட்டிற்கு போக முடியும். சௌராஸ் ஜனம் அப் பூரே ஹுயே, 84 பிறவிகளை முடிச்சிட்டீங்க. अब सदो प्रधान बन वापस जाना है. பாபா சொல்றாரு, இப்போ நீங்கள் தூய்மையாகி வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். பாபா கோ சர்வீசபிள் பச்சே சாஹியே. பாபாவுக்கு எந்த மாதிரி குழந்தை வேணும்? சர்வீசபிள் குழந்தைகள் தான் வேணும். பாபா தோ சர்வீஸ் के लिए ही आते हैं. நம்ம பாபா கூட சேவைக்காகத்தான் வரார். பतितों को पावन बनाते हैं. பதீத்த குழந்தைகளை தூய்மைப்படுத்துறார். तुम बच्चे जानते हो, दुनिया वाले नहीं जानते. பரமாத்மா ஆத்மாவை சுத்தப்படுத்துறாருங்கிற விஷயம் எவ்வளோ துருக்கரை, 63 பிறவியினுடைய எவ்வளோ அழுக்கு அதெல்லாம் போக்குறாருங்கிறது உலகத்தினருக்கு தெரியாது. क्योंकि अभी तुम बहुत थोड़े हो. அதனால் பாபா சொல்கிறாரு, நான் சொல்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் ரொம்ப குறைஞ்ச பேர் தான் இருக்கீங்க. जब तक योग नहीं होगा तब तक कशिश नहीं होगी. எது வரைக்கும் உங்களுக்கு யோகா இல்லையோ அது வரைக்கும் கவர்ச்சி என்பது இருக்காது. அதனால் யோகா தான் நமக்கு மெயின் சப்ஜெக்டு. अच्छा, धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, रोज रात में पोता मिल देखना है कि अति मीठे बाबा को सारा दिन में कितना याद किया. டெய்லி ராத்திரியில் கணக்கு வழக்க பாருங்க, அத்தி பிரியமான அன்பான பாபாவை நான் எவ்வளோ நினச்சேன். अपना शो करने लिए पोता मिल नहीं रखना, गुप्त पुरुषार्थ करना. தன்னை ஷோப்படுத்தணும், வெளிப்படுத்தணும்னு சார்ட் வைக்காதீங்க. உள்ளார்ந்த அன்போட, நான் மாறணுங்கிற உள் அன்போட गुप्त पुरुषार्थம் செய்யுங்க. सेकंड पॉइंट, जो बाबा जो सुनाते उस पर विचार सागर मंथन करना. सर्विस का सबूत देना. பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கடைஞ்சி நிரூபிங்க. சுனா அனுசுனா நை கர்னா. பாபா சொல்கிறத கேட்டும் கேட்காம விட்டுடாதீங்க. अंदर कोई भी आसुरी अवगुण है तो उसे चेक करके निकालो. உங்களுக்குள் ஏதாவது அவகுணங்கள் இருந்தது என்றால், குறை குற்றங்கள், அவற்றை சோதனை பண்ணி வெளியேற்றுங்க. பாபா வரதான் கொடுக்குறாங்க. வைராகிய விருத்தி द्वारा इस असार संसार से लगाव मुक्त रहने वाले सच्चे राज ऋषि भव. வைராகிய விருத்தி மூலமாக இந்த சாரமற்ற உலகத்திலிருந்து பற்றை துண்டித்து உண்மையான ராஜரிஷி ஆகுங்கள். ராஜரிஷி அர்த்தாத் ராஜ்ய होते हुए भी बेहद के वैरागी. எல்லையற்ற வைராகியம் இருக்கணும். எந்த காரியங்கள் செய்தாலும் அவங்க தான் ராஜரிஷி. देख देख के पुराने दुनिया में जरा भी लगाव नहीं. தன் தேகத்தின் மேலேயோ இல்லை தேக சம்பந்தத்தினர் மேலேயோ அல்ல இந்த உலக வைபவம் பொருள்கள் மேலேயோ கொஞ்சம் கூட பற்று இல்லாமல் இருக்கணும். क्योंकि जानते ही पुरानी दुनिया ही है असार संसार, इसमें कोई सार नहीं. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பழைய உலகம் சாரமற்றது, சக்க ஒன்றுமே இதில் ஜூஸ் கிடையாது, பலன் இல்லை. असार संसार में ब्राह्मणों को श्रेष्ठ संसार मिल गया, इसीलिए उस संसार से बेहद का वैराग्य अर्थात कोई भी लगाव नहीं. சாரமற்ற இந்த உலகத்தில் பிராமணர்களாகிய நமக்கு சிரேஷ்ட ஒரு உலகம் கிடைத்துவிட்டது. ஆகையினால இந்த சாரமற்ற உலகத்தில் எல்லையற்ற வைராகியத்தை கொண்டு வாங்க, அதாவது பற்றற்றவராக இருங்க.
जब किसी में भी लगाव झुकाव ना हो तब कहेंगे राजर्षि तपस्वी. எந்த பொருள் மீதோ அல்ல எந்த மனிதர்கள் மீதோ பற்று இல்லாம இருங்க, ஈர்ப்பு இல்லாம இருங்க. அப்பதான் சொல்ல முடியும் ராஜரிஷி தபஸ்வி என்று சொல்ல முடியும். ஸ்லோகன். युक्तिक तो बोल वह है जो मधुर शुभ भावना संपन्न हो. பாபா சொல்றார், யுக்தி நிறைந்த வார்த்தை எதுவென்றால் ரொம்ப இனிமையான சுப உணர்வுகளால் நிறைந்த எண்ணங்கள் இருக்குல்ல, அதுதான் சுப போல்கிறார் பாபா. யுக்தி நிறைந்த ஒரு வார்த்தையாகும். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடாது. மனசில் எது சுபம் நிரம்பி இருக்குல்ல, அந்த சுபத்துக்கு ஏற்றாற்போல் வார்த்தை வருதுல்ல, இதுதான் யுக்தி நிறைந்த ஒரு மகா வாக்கியமாகும். அடுத்து பாபா அவ்வேக்த இஷாரா கொடுக்குறாங்க. संस्कार मिलन की रास करने लिए एक दो की बातों को स्वीकार करो. அழகான விஷயம். சன்ஸ்காரத்தை நாம் ஒருங்கிணைந்து, அதாவது ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒருவருக்கொருவர் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவரின் விஷயத்தை ஏற்றுக்கணும். அதுமாதிரி மற்றவர் சொல்றதை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்கார் தோ, மரியாதையும் கொடுக்கணும். ஒருவருக்கொருவர் மரியாதையும் கொடுங்க, விஷயங்களையும் ஏற்றுக்கோங்க. अगर स्वीकार करना और सत्कार देना ये दोनों की बातें आ जावे, संपूर्णता सफलता दोनों की समीप आ जाएंगे. ஒன்று மரியாதை கொடுங்க, இன்னொன்று ஏற்றுக்கொள்ளுங்க, ஸ்வீகாரம் பண்ணுங்க அவங்களுடைய வார்த்தைகளை. இது ரெண்டு விஷயம் உங்களுக்குள்ளார எப்போ வந்துடுறதோ அப்போ சம்பூர்ண தன்மையும் வெற்றியும் உங்களுக்கு நெருங்கி வந்துவிடும். जब तक अनेकों को संपूर्ण संस्कार वाला बना लेंगे तब समाप्ति होगी. बाबा சொல்றாரு, जब एक अनेकों को संपूर्ण संस्कार वाले बना लेंगे, अनेक பேரை சம்பூர்ண சம்ஸ்காரத்தை உடையவர்களாக நீங்க ஆக்கிவிட்டால் அப்பொழுது சமாப்தி நேரம் முடிவடைந்து விடுங்கிறார். அதாவது உலகம் முடிஞ்சிடும். எப்போ? அநேக பேரை சம்பூர்ண சம்ஸ்காரம் உடையவர்களாக நம்ம ஆக்கணும். ஆனால் பாருங்கள், நமக்கு எவ்வளோ மனப்பக்குவம் இருக்கணும், பிறரையும் அந்த மாதிரி நம்ம உணர்த்தணும். ஓம் சாந்தி.